உயிர் காக்கும் உபகரணங்கள் இல்லாத கழிவுநீர் வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என திருப்பூரில் ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதிகமான் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் நவீன் என்பவருக்கு சொந்தமான சாய ஆலை நிறுவனத்தில் தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கழிவறையின் செப்டிக் டேங்கை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த சரவணன், வேணுகோபால், ஹரிகிருஷ்ணன் ஆகிய மூவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தொடர்ந்து ஆலை நிர்வாகம் சார்பில் உயிரிழந்த 3 பேருக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான காசோலையும் மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதிகமான் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், இந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என கூறினார். விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்த அந்த நிகழ்வில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அவர்கள் கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு கையுறை, காலுறை இதெல்லாம் போட்டுட்டு இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பரப்புரை விழிப்புணர்வு நிறைய செய்யணும். அது வரைக்கும் செய்யல. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நிறுவனத்தின் சார்பில் தலா 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மட்டும் போதுமானதாக அல்ல. அதே நேரத்தில் அந்த குடும்பத்திற்கு வேலை வாய்ப்பும், அதே நேரத்தில் அவர்களுக்கு நிலமும் வழங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 30 லட்சம் ஒரு 30 லட்சம் ஒரு உயிருக்கு சமமாகி விடுமா என்ற கேள்வி இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது.